ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரேம் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரோப்ளாக்ஸில் கலர்டேன்ற ஒரு கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம கேம் ப்ளே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இது ரொம்ப ஃபாஸ்ட் வர்ற மாதிரி இருக்கும், ஏன்னா நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நமக்கு ஒரு கலர் இருக்குது, பிளாக் கலர் இருக்குது. இப்போ பிளாக் கலர் பெயிண்டிங் அடித்து தான் ஓப்பன் பண்ண முடியும். இப்போ நமக்கு வந்து ஒரு ரெட் கலர் பெயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கேம் எப்படி விளாட்ணுன்னா, ஒரு மான்ஸ்டர் இருக்கும், அந்த மான்ஸ்டர்லேருந்து தப்பிச்சு நம்ம இந்த இடத்தோட தப்பிக்கணும். அதுக்கு எல்லா கலரையும் கலெக்ட் பண்ணிவிட்டு 13 ப்ரஷஸை கலெக்ட் பண்ணணும். இப்போ அதில் ஃபஸ்ட்டு ப்ரஷ்ஷை நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம். இப்போ எதுக்கு நான் ஃபுல்லாக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன்னா, இதில் சில இடத்துக்கு போகிறதுக்கு வழி தெரியாது. அதை தான் மொத்தத்தையும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு எல்லா இடத்துக்கும் போக காமிச்சிருக்கேன். அதை தான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன், இல்லாட்டி ரொம்ப நேரம் போகும். இப்போ நம்ம ரெட் கலரை திறந்தனால நமக்கு ரெட் கலர் பெயிண்ட் போயிடுச்சு. இப்போ அங்கே ஒரு ஸ்பேனர் எடுத்திருக்கோம். இந்த ஸ்பேனர் வச்சு இப்போ ஸ்பேனர் இங்கே ஒரு வெண்ட் இருக்குது, இந்த வெண்ட்டை திறந்து இப்போ உள்ளே வந்தாச்சு. இங்கே பிளாக்ல ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூமில் ஆபி பண்ணி தாண்டி போனோம்னா நெக்ஸ்ட்டு கலர் நமக்கு இருக்கும். இப்படி தான் ஒவ்வொரு டோரையும் திறந்து அங்கே இருக்க கலர் எடுத்து நெக்ஸ்ட் டோரை ஓப்பன் பண்ணணும். இப்படி பண்ணாலும் நமக்கு அங்கங்கே ப்ரஷஸும் இருக்கும். மொத்தமாக 13 ப்ரஷ் கலெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம செகண்ட் ப்ரஷ் கலெக்ட் பண்ணியாச்சு, ஆரஞ்சு கலர் இருந்தாச்சு. இங்கே டீலோட கேட் இங்கே தான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஆரஞ்சு கண்டுபிடிக்கணும். ஆரஞ்சு எங்கே இருக்குன்னா ரெட்டோட பின்னாடி தான் இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தாலே தெரியும், எல்லா இடத்தோட லொக்கேஷன் நான் கரெக்டாக காமிச்சிருப்பேன். இப்போ ஆரஞ்சையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இங்கே எல்லோ கலர் பெயிண்ட் தான் கிடச்சிருக்கு. இப்போ எல்லோ கலர் பெயிண்ட்டுக்கு ரெட்டோட இடத்துக்கே போனோம்னா ரெட்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனாலே எல்லோ வந்துடும். ஓகே, இங்கே தான் எல்லோ வந்துருக்கு, அந்த மான்ஸ்டர் வந்துருச்சு. இது நம்ம பெயிண்ட்டு தொட்டாலே அது பெயிண்ட் பண்ணி தப்பிச்சிடலாம். இப்போ நம்ம எல்லோட இடத்துல இன்னொரு பிளாக் ரூம் இருக்குது. இங்கே திருப்பி ஆபி பண்ணி தான் போகணும். இங்கே க்யூபாக இருக்கிற ஆபி தான் இருக்கும். இது மாதிரி நம்ம கரெக்டாக ஏறி போகணும். தப்பாக போயிட்டோம்னா திருப்பி வந்துடலாம், ஆனால் கீழே விழுந்துட்டோம்னா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்து போகணும். ஓகே, இப்போ நம்ம மேலே வந்துட்டோம்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அங்கே இருக்க ஒரு க்யூப் தான் இருக்குது. இப்போ இந்த க்யூபை தாண்டி போயிட்டோம்னா நம்ம அங்கே 5 டைம் ஜம்ப் பண்ணி போயிடலாம். ஓகே, இங்கேயும் முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே க்ரீன் கலர் பெயிண்ட் இருக்குது, ஒரு ப்ரஷ்ஷும் இருக்குது. இங்கே ஒரு பூட்டு போட்டு ஒரு ரூம் இருக்குது, அதுக்கு சாவி வேணும். ஓகே, க்ரீனோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த ஆரஞ்சு கலர் வழியாக வந்து இந்த பக்கம் போனோம்னா இங்கே தான் க்ரீனோட லொக்கேஷன் இருக்கும், இங்கே ஹைடிங் ஸ்பாட்டும் இருக்கும். ஓகே, இப்போ க்ரீனுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நமக்கு இங்கே தான் டீல் இருக்குது. இப்போ நம்ம அந்த வெண்ட்டுக்குள்ளே போயிட்டு டீல் அங்கே யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு கலருக்கு போகலாம். ஓகே, வெண்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ உள்ளே போய் திருப்பி நம்ம குதிச்சு போகணும். ஓகே, இப்போ தாண்டியாச்சு. இப்போ இந்த டீல் கேட்டையும் ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த ட்ரையாங்கிள் இந்த க்ரீன் ரூமில் வைக்கணும். ஓகே, இப்போ நம்ம திருப்பி க்ரீன் ரூமுக்கு போகிறோம். ஓகே, க்ரீனுக்கு வந்தாச்சு. இப்போ ட்ரையாங்கிளை ப்ளேஸ் பண்ணியாச்சு. இங்கே நமக்கு ப்ளூ கலர் பெயிண்ட் தான் இருக்குது. ஓகே, இப்போ ப்ளூ டோரும் இந்த பக்கம் தான் இருக்குது. இதில் நீங்கள் கரெக்டாக இதில் நான் விளையாண்டுருக்க மாதிரி ஃபாலோ பண்ணிங்களாவே இந்த கேம் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இங்கே ஒரு ப்ரஷ் இருக்குது, இந்த ப்ரஷ் எடுத்தாச்சு. இங்கே ஒரு மேஸ் மாதிரி ஏதோ போட்டிருக்கேன், அது எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஓகே, இங்கே ப்ளூ டோர் கிடச்சிருச்சு. இப்போ ப்ளூ ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே நமக்கு ஒரு சாதா இருக்குது, இதை வச்சு நம்ம வுட்டை கட் பண்ணணும். எங்கே இருக்குன்னா அந்த எல்லோ கலர் டோர் நம்ம ஓப்பன் பண்ணல, அதுக்கு ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் பிளாங்க் வச்சு அடைச்சிருப்பாங்க, அதை கட் பண்ணுறதுக்கு தான் இந்த சா யூஸ் ஆகும். ஓகே, இந்த மான்ஸ்டர் இங்கே தான் இருக்குது, போகணுன்னு போகும். இதில் நம்மளால் இந்த மான்ஸ்டராகவும் ப்ளே பண்ண முடியும். அதுக்கு டிக்கெட்ஸ் வேணும். அந்த டிக்கெட்ஸ் நம்மக்கிட்ட ஸ்டார்டிங்லேயே 100 கொடுத்துருவாங்க எல்லாத்தையும். அதை வச்சு நம்ம அந்த மான்ஸ்டராக விளையாடலாம். ஒரு டிக்கெட் வச்சு 1 நிமிஷம் விளையாட முடியும். ஓகே, அது எங்கேயாவது போக மாட்டேங்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஓகே, இப்போ அந்த பக்கம் போயிடுச்சு, இன்னும் திருப்பி வந்துகிட்டே இருக்குது.
ஓகே வந்தாச்சு. இங்கே தான் இந்த பிளாங்க்ஸ் இருக்குது. இங்கே நமக்கு ஒரு வுட் பிளாங்க் வெளியே இருக்குது. இது எடுத்தாச்சு. இப்போ திருப்பி இங்கே உள்ள ஆபி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சைடு போகணும். ஓகே இங்கே பெயிண்ட் இருக்குது. நமக்கு பர்பிள் கலர் பெயிண்ட் தான் கிடச்சிருக்கு. இந்த பர்பிள் கலர் பெயிண்டோட டோர் எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து க்ரீன் சைடு வழியாக தான் போகணும். அந்த ப்ளூ கிட்டே போனோம்னா அங்கே அந்த வழியாக போயிட்டு தான் அந்த பர்பிளை கண்டுபிடிக்க முடியும். ஓகே இந்த மான்ஸ்டர் இங்கே தான் சுற்றுறது போனேன்னு தான் போகணும். இந்த மான்ஸ்டர் கிட்டே இருந்தாலே நமக்கு ஸ்க்ரீனில் ஒரு மாதிரி எரர் ஆன மாதிரி இருக்கும். அதை வச்சு இந்த மான்ஸ்டர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே இப்போ இந்த பக்கம் இல்லை. ஓகே எங்கேயே போயிடுச்சு. இங்கே ஒரு ப்ரஷ் இருக்குது, இதை எடுத்தாச்சு. இதுக்கு வந்து ப்ளூ டோர் வழியாகவும் வரலாம். ஆனால் நான் இங்கே கொஞ்சம் சுற்றிட்டு வந்துட்டேன். இப்போ மேலே போய் இந்த பிளாங்கை ப்ளேஸ் பண்ணணும். அதுபடி இங்கே இன்னொரு ப்ரஷ் இருக்குது, இதையும் எடுத்தாச்சு. ஓகே இங்கே பிளாங்கை போட்டாச்சு. இங்கே ஒரு ஹேமர் இருக்குது. இந்த ஹேமர் எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரெட் கலர் கேட் ஓப்பன் பண்ணோம். அங்கே வந்து பிங்க் கலர் பெயிண்ட்டுக்கு கிளாஸஸாக இருக்கும். அந்த கிளாஸை பிரேக் பண்ணுறதுக்கு இந்த ஹேமர் யூஸ் ஆகும். ஓகே இப்போ நம்ம ரெட் கேட் கிட்டே போனோம். ஓகே இங்கே வந்தாச்சும் பிரேக் பண்ணி இப்போ நம்ம பிங்க் கலரையும் எடுத்தாச்சு. இப்போ இங்கே இந்த பிங்க் கலர் கேட்டை கண்டுபிடிக்கணும். இதோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா, இதுக்கும் அந்த க்ரீன் கிட்டே தான் போகணும் ஃபஸ்ட்டு நம்ம. ஓகே இப்போ நம்ம இந்த வழியாக ஸ்ட்ரைட்டாக போனால் போதும். பிங்க் இங்கே தான் இருக்குது. இப்போ பிங்க் கீ ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே நமக்கு ஒரு கீ கிடச்சிருக்கு. இந்த கீ எதுக்குன்னா, நம்ம அந்த எல்லோக்குள்ளே ஒரு க்யூப் மாதிரி இருக்க ஒரு ஆபிக்கு போனோம்னா அங்கே வந்தால் இந்த கீ யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம எல்லோ இருக்க இடத்துக்கு போகணும். ஓகே எல்லோக்கு வந்துச்சு. இப்போ இந்த ஆபிக்குள்ள என்ட்ரு ஆயிடலாம். இதுக்கு மேலே தான் நம்ம இந்த கீ யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பூட்டு வேறு போட்டிருக்கோம். ஓகே வந்தாச்சு. இப்போ மேலே போயிட்டு திருப்பி நம்ம அங்கே ஜம்ப் பண்ண போதும். ஓகே இதான் லாஸ்ட்டு க்யூபு. ஓகே இப்போ மேலே வந்தாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே உள்ள ஒரு ப்ரஷ் இருக்குது. இப்போ நம்ம மீதி ரெண்டு ப்ரஷ்ஷை கண்டுபிடிச்சா போதும். இந்த 2 ப்ரஷ்ஷும் வெளியே தான் எங்கேயாவது இருக்கும். இதில் 24 ஹவர்ஸ்க்கு நமக்கு ஒரு ஸ்பின் வேறு கிடைக்கும். இன்னும் 24 ஹவர்ஸ் ஆகலை, நான் அப்ளை பண்ணிவிட்டு. ஓகே இப்போ அந்த பக்கம் போனோன்னு நம்ம போய் மீதி 2 ப்ரஷ்ஷை தேடி கண்டுபிடிச்சிடலாம். இது இங்கேயே தான் சுற்றுது, எங்கேயும் போக மாட்டேங்குது. ஓகே நம்ம ஒரு வழியாக அங்கே வந்தாச்சு. இந்த ப்ரஷ் வந்து இந்த சைடில் தான் 2 இது கீழே இருக்கும். இந்த ப்ரஷ்ஷோட லொக்கேஷன்லாம் சேஞ்ச் ஆகாது, இங்கே தான் இருக்கும். ஆனால் அந்த மான்ஸ்டர் தான் இங்கேயே சுற்றிட்டுருக்கு. இது போய் நான் போய் அதை காட்டுறேன் எங்கே இருக்குன்னா.
இந்த மாதிரி இங்கே சில ஹிடன் பேசேஜ்லாம் இருக்கும். ஆனால் இந்த இடத்த ஓப்பன் பண்ண முடியாது. இதை ஓப்பன் பண்ணால் நம்ம வேறு ஏதாவது டூல் இருக்கும். அந்த டூல்ஸில் ஒரு டைம் ஓப்பன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்க டூல்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் அதை யூஸ் பண்ணால் கேமை கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு தெரில. ஏன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்ததில்ல. இப்போ நம்ம அந்த பக்கம் மான்ஸ்டர் இருக்குது, நாங்கள் எங்கே சுற்றிட்டுருக்கோம். அந்த மான்ஸ்டர் இப்போ அங்கேருந்து பேருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் போய் பார்ப்போம். ஓகே, இந்த பக்கம் இல்லை. இப்போ இந்த ப்ரஷ் எங்கன்னா இந்த இடத்துல ஒன்று இருக்கும். இதை கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இன்னொரு ப்ரஷ் எங்கே இருக்குன்னா இங்கே சேஃப் ஜோனில் வச்சுக்கோங்க. சேஃப் ஜோனில் இங்கே வந்தோம்னா இங்கே சின்னதாக ரூம் மாதிரி இருக்கும். இங்கே டேபிளில் தான் இருக்கும். ஓகே, இப்போ 13 ப்ரஷஸும் நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மான்ஸ்டர் வந்துச்சுன்னா நம்ம அங்கே போயிடலாம். இப்போ நம்ம 13 ப்ரஷஸையும் கலெக்ட் பண்ணால் அந்த பிளாக்லாம் இந்த டோர் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஓகே, இது ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இங்கே இருக்க டோர் வரையும் உள்ளே போயிடலாம். இது ஏதோ பார்க்க ஃபாரஸ்ட் மாதிரி தெரியுது. உள்ளே லைட். ஓகே, இங்கே ஒரு பெயிண்ட் பாக்ஸ் இருக்குது. இப்போ நம்ம எண்டை போய் பார்க்கணுன்னா நம்ம ஸ்டார்டிங் எங்கே இருக்கோ அங்கேருந்து தான் நம்ம எண்டுக்கு போக முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒயிட் பெயிண்ட்டு. அப்புறம் நம்ம ஸ்டார்டிங்லேயே லாபியில் ஒயிட் கலர் இருக்கும். கேமை ஃபினிஷ் பண்ணால் தான் அதை ஓப்பன் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இதை வச்சு தான் அதை ஓப்பன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம திருப்பி சேஃப் ஜோனுக்கே போகணும், அதாவது லாபிக்கு. அங்கே நம்ம ஒரு ட்ரையாங்கிள் எடுத்திருப்போம் க்ரீன் ரூமுக்காக. அந்த ட்ரையாங்கிளை இங்கே வச்சு தான் இந்த ரூமை ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி தான் இங்கே ஹிடன் ரூம்ஸ்லாம் இருக்கும். ஓகே, வந்தாச்சு. இதுதான் அந்த ஒயிட் ரூம். இப்போ உள்ளே போய் பார்த்துடலாம். ஓகே, நம்ம எஸ்கேப் ஆகிட்டோன்றாங்க. இல்லை, நம்ம எஸ்கேப் ஆகணுமாலே எதுக்கே தெரில. இங்கே 4 ரூம் இருக்குது, என்ன பண்ணணும்னு தெரியல. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரூமுக்கு வந்துட்டு போனால் இங்கே இந்த வெளியே போகிற வழியை காணோம், தேடுவோம். இங்கே எங்கேயுமே எஸ்கேப் ஆகிட்டே காணோம். வைக்காம விட்டாங்கன்னு தெரியலையே. கஷ்டப்பட்டு எஸ்கேப் பண்ணால் இப்போ வீணாக போயிடுச்சு போல். ஏதோ கை மாதிரி இருக்குது, ஆனால் இதுவும் ஏதோ ஒர்க் ஆகலை. பேசாமல் நம்ம ரீசெட் பண்ணி பார்ப்போம். யூ கோட் நாட் எஸ்கேப் +1 வின்னு இருக்குது. அப்போ நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். லீடர் போர்டில் செக் பண்ணுவோம். ஓகே, நம்ம ஒரு வழியை எஸ்கேப் ஆகிட்டோம். ஆனால் அது தப்பான வழியில் போயிருக்கோம். இப்போ இந்த மான்ஸ்டர் எப்படி மாறுறதுன்னா ஒரு ட்ரையலாக வச்சுருக்கேன். இதுவும் ஃபாஸ்ட்டாக வரணும் தெரியும். ஃபாஸ்ட் ஃபார்வர்டு ஃபாஸ்ட்டாக வருது, நார்மலாக தான் ஓடும். ஓகே, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கோம். இந்த வீடியோவை நான் ஏன் இப்போ ஃபுல்லாகவே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன்னா இந்த வீடியோ டோட்டலாக 28 மினிட்ஸ் வந்துச்சு. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி சில காலெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு 13 மினிட்ஸ் கிட்ட வந்துச்சு. இந்த கேம் விளையாட செக் பண்ணி பார்த்தப்ப நிறையா சேனலில் ஃபுல்லாக போடுறது, அதெல்லாம் நான் ஃபுல்லாக போட்டிருக்கேன். சில பேர் தெரியாமல் இருக்கும்ல. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். மறக்காம சேனல் டிஸ்கார்ட் சர்வர் ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கார்ட் சர்வர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்கும். ஓகே, இவனா பாருங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.